السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எனக்கும் தங்களுக்கும் அவனுடைய வேதத்தின் அறிவையும் அவனுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் அறிவையும் வழங்குவானாக. அல்லாஹுடைய பிஇذனில்லாஹ் அனுமதியினால், அல்லாஹுடைய உதவியினால், இன்னமல் மர்அத்து அவுரா என்ற தொடரை சென்ற வகுப்புடன் நாம் முடித்துவிட்டோம். அடுத்த தொடராக இன்றைய தினத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க இருப்பது சில்சிலத்து லிபாசில் மர்அத்தில் முஸ்லிமா. இன்றைய வகுப்பினுடைய பிறை நாள் என்பது முஹர்ரம் 2 இருக்கிறது. 1446 ஹிஜ்ரி ஆண்டாக இருக்கிறது. முதல் வகுப்பு இது, புதிய தொடர். இன்றைய வகுப்பில் நாம் கற்றுக்கொள்ள இருப்பவைகள், முதலாவதாக இந்த சிறிய நூலை பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. சில வழிகாட்டுதல். நீங்க என்ன செய்யணும் சொன்னா, நேற்றைய தினத்தில் நாம முடிந்த அளவுக்கு இந்த பாடத்தொடரினுடைய PDF ஃபைல் அனுப்பியிருக்கிறோம். அந்த ஃபைலை முழுவதுமாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பாட புத்தகத்தில் இடம்பெறும் புதிய வார்த்தைகளை ஒரு தனி நோட்டு போட்டோ அல்லது அந்த பாட புத்தகத்தினுடைய ஓரத்திலோ எழுதி கொள்ளுங்க. படிக்கும்போது நஹ்வையும், அதாவது துருசுல் லுகத்தில் அரபியாவில் கற்றுக்கொண்ட இலக்கணத்தையும், இன்னும் இதர இடங்களில் இலக்கணம் கற்று இருந்தால் அவற்றையும், அதே போல் கைஃபியத்துல் கிராஅஹ் வாசிக்கும் முறையையும், எப்படி வாசிக்கணும், உச்சரிப்போடு வாசிக்கக்கூடிய முறையையும். ஏன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலான மதரசாக்களில் வாசிக்கும் முறை என்பது, குறிப்பாக அரபு எழுத்துக்களை உச்சரிக்கும் முறை என்பது மிகவும் குறைவாக காணப்படுது. சரியான உச்சரிப்பு இல்லை, வாசிக்கும் முறையில் சரியான முறைகள் காணப்படாமல் இருக்கிறது. எனவே அந்த நிலை என்பது நம்மிடத்துல வரக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே கைஃபியத்துல் கிராஅஹ் வாசிக்கும் முறையையும் என்ன செய்யணும் சொன்னா, நாம படிக்கும்போது தத்பீகுன் அமலியுன் நடைமுறை பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும். தத்பீக் பண்ண வேண்டும். தத்பீக் அப்படின்னு சொன்னா, தத்பீகுன் அமலியுன் என்று சொன்னால் நடைமுறை பயன்பாட்டில் என்னென்னவற்றையெல்லாம் நாம் படித்தோமோ அவற்றை நடைமுறை பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும். இப்பாடத்தொடரின் முக்கியத்துவம். ஒன்றாவது, இன்றைய காலகட்டத்தில் மக்கள் அறிவியலிலும் பொருளாதாரத்திலும் முன்னேற்றத்தை என்ன செய்திருக்கிறாங்க, முன்னேற்றத்தை காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் இந்த மனித சமூகம் ஒழுக்கத்திலும் பண்பாட்டிலும் பின்னேற்றத்தை நோக்கி செல்கிறது. ரொம்ப பின்தங்கிய நிலை.
கடந்த வகுப்பில் கூட நாம படித்தோம். மனிதர்களுடைய நிலை என்பது முன் சென்ற காலத்தை விட தற்போது உள்ள காலத்தில் மாற்றம் அடைந்துள்ளது. ஆண்களிலும் பெண்களிலும் பல மாற்றங்களை முன் சென்ற அறிஞர்கள் அவங்க காலத்திலேயே அவங்க பார்த்த நிகழ்வுகளை குறிப்பிடுகிறார்கள். அதே போல நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனித சமூகம் அறிவியலிலும் பொருளாதாரத்திலும் முன்னேற்றத்தை கண்டிருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல ஒழுக்கம் பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப பின்தங்கிய நிலை. நல்ல பண்பாடு, நல்ல பேச்சு, நல்ல ஆடை கலாச்சாரம் என்பது அது பின்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது. பின்னேற்றம் ரொம்ப பின்தங்கிய நிலை, மோசமான நிலை. இரண்டாவதாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் இறைவனின் கட்டளைகளை புறம் தள்ளிவிட்டு சீர்கெட்டு செல்லும் சூழலை பார்த்து அந்த சூழலை கவர்ந்து அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அதை என்ன செய்யறாங்க, பின்பற்றி நடக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்குறாங்க, அவங்க மார்க்கத்தை புறம் தள்ளிட்டு மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றி ஹிஜாப் அணியாமல் திருமணம் போன்ற சமயங்களை நீங்க பார்க்கலாம், மாற்று மக்களை பின்பற்றி ரொம்ப அலங்கரித்து கொண்டு சேலைகளை உடுத்தி கொண்டு மார்க்கத்துக்கு முரணாக செயல்படுறத பார்க்கிறோம். சுற்றத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கலாச்சாரம் சீர்கெட்ட குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான கலாச்சாரத்தை பார்த்து அதை கவர்ந்து அதன் பக்கமாக செல்லக்கூடிய நிலை. இதனால நம்முடைய சமூகம் பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக கொலை அதிகமாகுது, கொள்ளை அதிகமாகுது. தங்க நகைகளை காட்டி கொண்டு போறனால என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய தங்க நகைகள் பறிக்கப்படக்கூடிய நிலைகள் காணப்படுது. சில ஊர்களில் நடைபெறக்கூடிய செய்திகளை கேள்விப்பட்டிருக்கலாம். நம் பெண்கள் தங்க நகை அணிந்து கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய சமயத்திலேயே அவருடைய தங்க நகைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது, உயிர்களும் கொல்லப்பட்டிருக்கின்றன. அதே போல ஆடை கலாச்சாரத்தில் ஏற்பட்டுள்ள இந்த பின்னேற்றத்தின் காரணமாக, பின்னடைவின் காரணமாக, மோசமான கலாச்சாரத்தின் காரணமாக, அரைகுறை ஆடையின் காரணமாக கற்பழிப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் ஏராளமான பிரச்சனைகளை நம் சமூகம் சந்தித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எல்லாமே ஆடை கலாச்சாரத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளாகும். அரைகுறையான ஆடை, அவர்களுடைய அழகை காட்டி கொண்டு செல்லக்கூடிய ஆடை, இதனால் தீய எண்ணம் கொண்ட ஆண்கள் தீய பார்வையை கொண்டு அந்த பெண்களை பார்ப்பதும் சீண்டுவதும் தொல்லைகள் கொடுப்பதும் குடும்ப வாழ்க்கையை சீரழிப்பதும் அதிகமாக காணப்படுது. கணவன் மனைவியுமாக நல்ல ஒரு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பம் அந்த குடும்ப பெண்ணிடத்திலே காணப்பட்ட ஆடை கலாச்சாரத்தின் மூலமாக, சீர்கெட்ட ஆடை கலாச்சாரத்தின் மூலமாக அங்கு தீய ஆண்களால் தீண்டப்பட்டு அந்த குடும்பமே சின்ன பின்னமாக ஆகியிருக்கக்கூடிய செய்திகளை அன்றாட வாழ்க்கையில நாம கேள்விப்படுகிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே இவ்வாறான நிலையிலிருந்து நம் சமூகத்தை பாதுகாப்பதற்காகத்தான் அல்லாஹ்வினுடைய உதவியினால் இந்த தொடர் நடத்தப்படுகிறது. இந்த தொடர் என்பது நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படை நடத்தப்படுகிறது.
இதற்கு உதவியாக இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. கலந்து கொள்ளக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஏனென்றால் இந்த மாதிரியான தொடர்கள் என்பது நம்முடைய சமூக மக்களிடத்தில் அதிகமாக நடத்தப்பட வேண்டும், ஆங்காங்கு நடத்தப்பட வேண்டும், பள்ளிகளில் நடத்தப்பட வேண்டும், மதரசாக்களில் நடத்தப்பட வேண்டும். பெண்கள் நிஸ்வான் மதரசாக்களில் இவ்வாறான தொடர்கள் அதிகமாக நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் மதரசாக்களில் இந்த ஹிஜாப் நடைமுறை என்பது குறைவாக காணப்படுது. ஹிஜாப் அணிந்திருந்தாலும் கண் திறந்த நிலை அல்லது கலர் அபாயாக்களை போட்டு டிசைனிங்காக ஒரு ஃபேஷனாக செல்லக்கூடிய நிலைகள், அதே போல ஆண் பெண் கலக்கும் விஷயத்தில் பேணுதல் இல்லாத நிலை, அது பெரிய பெரிய மதரசாக்கள்லேயே பார்க்குறோம். அந்நிய ஆண்களுக்கு முன்பாக ஓதி முடித்த மக்கள் பெண்கள் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க, முகத்தை திறந்த நிலையில பேசுகிறாங்க. அதனால் அங்கு ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள் இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது மன வேதனைகள் ஏற்படும். காரணம், குர்ஆன் சுன்னாவினுடைய இது போன்ற வகுப்புகள் நம்முடைய ஊர்களில் வாழக்கூடிய அறிஞர்கள் மூலமாக நடத்தப்படாத காரணத்தினால் சீர்கெட்ட நிலை என்பது மார்க்கத்தை போதிக்கப்படும் இடங்களிலேயே அதிகமாகிக் கொண்டே வருவதை நம்ம பார்க்க முடியுது. அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பான. எனவே இந்த பாடம் ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு பாடமாகும், ஒரு தொடராகும். அல்லாஹு தஆலா இந்த தொடரின் மூலமாக நல்ல பயனை நம் சமூகத்திற்கு ஏற்படுத்துவானாக. இந்த தொடர் என்பது முஸ்லிமான பெண்களுக்கும் ஆண்களுக்குமான தொடராகும். வெறுமனமே ஒரு 8 மக்கள் மட்டும்தான் இன்றைய வகுப்புல கலந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு 8 நபர்களுக்கு மட்டுமான வகுப்பு கிடையாது. உங்களை தாண்டி நீங்கள் பல மக்களுக்கு இந்த வகுப்புகளை நடத்தணும், அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இந்த மாதிரியான வகுப்புகளில் கலந்து கொள்ள உங்களில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டார்களினுடைய உறுப்பினர்களை கலந்து கொள்ள நீங்க முயற்சி பண்ணணும். ஆண்களை கலந்து கொள்ள வைக்கணும். ஏன்னா ஆண்களுக்கு மார்க்க அறிவு இல்லாத காரணத்தினால் அவங்க வீட்டு பெண்களை திருத்தாமல் இருக்கிறாங்க. வீட்டு பெண்கள் வழிகிடும் போது அதை கண்டும் காணாமலை போல அது ஒன்றும் இல்லை என்ற நிலையில அவங்க கடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சில தினங்களுக்கு முன்னால ஒரு சம்பவம் நடந்தது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. பொதுவாக நம்மள்கிட்ட ஓதக்கூடிய மாணவர்கள், அவங்க பெற்றோர்கள், அவங்களுடைய தாய்மார்கள் நம்முடைய கல்வி கூடத்துக்கு வர்றாங்க, பெண்களிடத்துல கற்றுக்கொள்றாங்கன்னு சொன்னா அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கை, அதாவது மாற்று மக்களுடைய அல்லாஹுடைய குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றாத மக்களிடத்திலே காணப்படக்கூடிய நிலைகள் மாறி ஹிஜாபை பேணக்கூடிய நிலைகள் காணப்படுது. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவான். சில மாணவர்களுடைய பெற்றோர்கள் நம்முடைய கல்வி மையத்துக்கு வருவது கிடையாது. அவர்களில் அல்லாஹ் பாதுகாத்த மக்களிடத்துல நல்ல பண்பாடு காணப்படுது. ஆனால் இன்னும் சில இடத்துல மார்க்கம் குறைவாக காணப்படுது. அப்படியான ஒரு சம்பவம் தான் சில தினங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். பாதையில் நடந்து செல்லும் போது அந்த மாணவர் சலாம் கூறுகிறார். மாணவருடைய தந்தையும் அருகில் இருக்கிறார், தாயாரும் இருக்கிறார். சலாம் கூறும்போது சலாமுக்கு பதில் சொல்லி அவங்கள் அந்த மாணவருடைய முகத்தை பார்க்கலாம் என்று பார்வையை உயர்த்த நாடும்போது தாயாருடைய ஆடை மிகவும் மார்க்கத்துக்கு முரணான ஆடையாக இருக்கிறது. அப்ப மகன் நம்மள்கிட்ட ஓத வரும்போது சௌப் அணிந்து முழு ஆடை அணிந்து வர்றாங்க. சில சமயங்களை தொப்பி போட்டுட்டு வர்றாங்க. தந்தையோ மகனை விட்டுட்டு போறாங்க. ஆனா தந்தைக்கு மார்க்க அறிவு இல்லாத காரணத்தினால், தாயும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாத காரணத்தினால், மகனிடத்தில் காணப்படக்கூடிய ஓத வரக்கூடிய சமயத்தில் காணப்படக்கூடிய அந்த நிலை என்பது பெற்றோரிடத்துல காணப்படவில்லை. குறிப்பாக தாயிடத்துல காணப்படல. அவங்களும் ஏனைய பெண்களை போல
ஏனைய மார்க்கத்தை பின்பற்றாத, அதே போல நம்முடைய மார்க்கம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை சார்ந்த மக்கள், மதத்தை சார்ந்த மக்கள் எவ்வாறு அவங்க அழகை காட்டிக்கொண்டு இறுக்கமான ஆடைகளை அணிவார்களோ, அது போன்ற ஒரு ஆடையை ஒரு முஸ்லிம் பெண்மணி அணிந்திருக்கிறார்கள் என்ற நிலையை நாம் உணரும் போது அல்லாஹ் பாதுகாப்பானாக வருத்தமாக இருக்கிறது. நீங்க உங்க உள்ளத்தில் ஷைத்தான் தீ எண்ணத்தை போட்டு விட வேண்டாம். வேணுமென்றே பார்வையை நோக்கி செல்வதல்ல, பார்வையை தாழ்த்தி செல்லக்கூடிய சமயத்தில் அல்லாஹுடைய உதவியால் மாணவருடைய சலாமிற்கு பதில் சொல்லி அந்த மாணவரை பார்க்கும் சமயத்தில் அருகில் இருந்த தென்பட்ட ஒரு காட்சி. அதுக்கடுத்து அந்த மாணவர்கிட்டையும் பேசல, நம்ம தலையை குறிந்து சென்று விட்டோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எதற்காக இந்த செய்தி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், பிள்ளைகளிடத்திலும் தந்தையிடத்திலும் மார்க்கத்தினுடைய சட்டங்கள், மார்க்கத்தினுடைய ஒழுக்கங்கள், நெறி பண்புகள் வர வேண்டும். அதை அவங்க கற்றுக்கொள்ளணும். அப்பதான் பெண்கள்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்க வெளியில வரும்போது மார்க்கத்துக்கு முரணாக நீங்க வராதீங்க, ஏனைய பெண்களை போல வராதீங்க, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பெண்களை போல, முஃமினான பெண்களை போல நல்ல ஒரு ஹிஜாபை அணிந்து வாருங்கள் என்று சொல்வாங்க. கணவனும் சொல்லல, அந்த பெண்ணுக்கும் மார்க்க அறிவு இல்லைன்னு சொன்னா அது ரொம்பவும் அபாயகரமான நிலையாக மாறிக்கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். கணவருக்கும் மார்க்கம் இல்லை, மனைவிக்கும் மார்க்கம் இல்லை என்று சொல்லும் போது தவறை அதிகமாக அவங்க என்ன செய்யறாங்க, செய்யக்கூடியவங்களா மாறி வருகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பார். எனவே இருவருக்குமான கல்வியாகும். ஆண்களும் இதை கற்றுக்கொள்ளணும், பெண்களும் கற்றுக்கொள்ளணும். அப்பதான் வழி தவறக்கூடிய சமயங்களில் ஆண்கள் வழி தவறினால் அந்த ஆண்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலை மூமினான பெண்கள் கொடுப்பாங்க. மூமினான பெண்கள் வழி தவறக்கூடிய நிலை ஏற்பட்டால் மூமினான ஆண்கள், அதாவது குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த பெண்களுக்கு சரியான வழிகாட்டுதலை அல்லது மகளுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கற்றுக்கொள்ளணும், அது வாழ்க்கையில செயல்படணும். இன்னும் சில பேரை பார்க்கிறோம், வகுப்புகள்ல கலந்து கொள்றாங்க. ஆனா வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, வகுப்புகளில் சொல்லப்படும் செய்திகள் தத்பீக்குன் அமலியுன், நடைமுறை செயல்பாட்டுல வராம இருக்கு. அல்லாஹ் பாதுகாப்பான. உதாரணமாக கரண்டைக்காலுக்கு மேலாக ஆடை அணிதல், இன்னும் இதர சுன்னாக்களை பின்பற்றுதல், தன்னுடைய பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பண்படுத்துதல், அவர்களை கண்காணிக்கிறது, அவர்களுக்கு சரியான பாதையை காட்டுவது. ஏனென்றால் பிள்ளைகளுடைய மனம் என்பது, பிள்ளைகளுடைய ஆசை என்பது சில சமயங்களில் அவங்களுடைய அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய தோழிகள் தோழர்களுடைய சிந்தனையை சார்ந்ததாக இருக்கும். அவங்களுடைய தோழர்கள் பார்த்துன்னு சொன்னா அவங்க மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம். இப்ப மார்க்கத்துக்கு முரணான சிந்தனை பிள்ளைகளிடத்துல காணப்படலாம். அத எது சரி எது தவறு என்பதை சிந்தித்து உணரக்கூடிய இடத்தில் தாயும் தந்தையும் இருக்க வேண்டும். இருந்து அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கணும். இதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ் பாதுகாத்த சில பெற்றோர்களை தவிர பல பெற்றோரிடத்தில் குறைவாக காணப்படுது. பிள்ளைகளுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, சரியான ஆடை கலாச்சாரத்தை போதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க, அதை கவனிக்கவும் மாட்டேன்னு சொல்றாங்க. இந்த நிலைகளை பார்க்கும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த மாதிரியான கல்வி அவசியம். இந்த மாதிரியான தொடர்கள் அவங்க ரெண்டு பேருமே இருந்து கற்றுக்கொள்ளணும். அப்பதான் பிள்ளைகள்கிட்ட போய் இதை அப்ளை பண்ணுவாங்க, பிள்ளைகள் வழி தவறும் போது. ஏன்னா நீங்க சில பெற்றோர்களை பார்க்கலாம், உம்மா ஹிஜாபு ஷரஇ அணிந்து கொண்டு வருவாங்க, மக முகத்தை திறந்துக்கிட்டு நல்ல டிசைனிங்கா வரக்கூடிய அலங்காரத்தை வெளிப்படுத்தி வரக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இதே நிலையாக உஸ்தாதுடைய நிலையை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஷைத்தான் தீ எண்ணத்தை போட்டு விட வேண்டாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. குடும்பத்தார்கள் மூலமாக அல்லது மற்ற இதர நபர்கள் மூலமாக கேள்விப்படக்கூடிய செய்திகளாம். அல்லாஹு தஆலா
வெளிரங்கத்தையும் உள்ரங்கத்தையும் தூய்மைப்படுத்துவானாக. தீய நிலைகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் காணப்படக்கூடிய வருத்தத்துக்குரிய நிலைகளாகும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லது தாயிடத்துல மார்க்கத்துக்கு முரணான நிலை காணப்படுது, மகளிடத்துல மார்க்கம் காணப்படுது. இப்ப இந்த மாதிரியான சமயங்களில் ஒரு உறுதியான கல்வி இருந்தாதான் அந்த மகள் தாய்க்கு வழிகாட்டுவாங்க, அந்த தாய் மகளுக்கு வழிகாட்டுவாங்க, அந்த தந்தை மகளுக்கும் தாய்க்கும் தன்னுடைய மனைவிக்கும் வழிகாட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல மகனுக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கணும். எப்படி நடக்கணும், அவங்களுடைய ஆடை கலாச்சாரம், முடி வெட்டக்கூடிய கலாச்சாரம். நீங்க பார்க்குறோம், முடி வெட்டுறதுல, முடி வளர்க்கறதுல மாணவர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அந்த ஃபுட்பால் வீரர்களையும், கிரிக்கெட் வீரர்களையும், விளையாட்டு வீரர்களையும், நடிகர்களையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரியான முடிவெட்டையும், ஒரு மாதிரியான முடி சீவுதலையும் வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் அந்த பெற்றோருக்கு எடுத்து சொல்லணும். என்ன ஒரு மாதிரியா தெரியுது, இப்படியா வெட்டுறது? வருத்தத்துக்குரிய விஷயம். ஓத வரக்கூடிய மாணவர்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க. அவங்க பெற்றோர் தானே கொண்டு போய் முடி வெட்டியிருப்பாங்க. பார்த்தா நடுவுல கோடு கோடா இருக்குது. அந்த பெற்றோர்களுக்கு அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு, அதை பற்றியான அறிவு இல்லாத காரணத்தினால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதை பெருமையை பாராட்டி பேசியும் கொள்றாங்க. இந்த ஃபுட்பால் வீரரை போல என் மகனுக்கு முடி வெட்டி இருக்கிறேன். அல்லாஹ் பாதுகாப்பான. எனவே மார்க்கத்தினுடைய ஒழுக்க பண்பாடுகள், நடைமுறைகள், ஆடை அணியக்கூடிய இவ்வாறான பாடங்களை எல்லாம் ஆண்களும் பெண்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் சிறந்த மாற்றங்களை நம்முடைய சமூகத்தில் நாம் காண முடியும். இதெல்லாம் இந்த பாடத்தினுடைய முக்கியத்துவமாக நாம தெரிந்து கொண்ட விஷயங்கள். அடுத்து இந்த பாடத்தில் நாம் இன்றைய வகுப்பில் கற்றுக்கொள்ள இருப்பது முன்னுரை. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சில்சிலத்து லிபாசில் மர்அத்தில் முஸ்லிமஹ் என்று வாசிக்கணும். சில்சிலா அப்படின்னா தொடர், லிபாஸ் அப்படின்னா ஆடை. அல் மர்அத்துல் முஸ்லிமத்து முஸ்லிமான பெண், முஸ்லிமான பெண்ணின் ஆடை தொடர்பான தொடர். முகத்திமஹ், முகத்திமத்துன் அப்படின்னு சொன்னா முன்னுரை என்ற அர்த்தமாகும். இன்னைக்கு முன்னுரை மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்களில் ஒவ்வொரு தலைப்புகளாக நம்ம பார்க்கலாம். இன்னல் மர்அத்த, இன்னல் மர்அத்தல் முஸ்லிமத்த, முஸ்லிமான பெண்மணி, துர்ரத்துன் மக்னூனத்துன், துர்ரத்துன் மக்னூனத்துன், இது ஒரு புதிய வார்த்தை. துர்ரத்துன் மக்னூனத்துன்னா என்ன அர்த்தம்? மறைக்கப்பட்ட முத்தாகும். முஸ்லிமான ஒரு பெண்மணி மறைக்கப்பட்ட முத்தாக இருக்கிறார். லுலு, லுலு அதாவது இந்த சுப்பிக்குள் மறைந்திருக்கக்கூடிய முத்துக்கள் என்று சொல்றோமா இல்லையா? அது போல முஸ்லிமான பெண்மணி மறைக்கப்பட்ட முத்துவாக இருக்கிறாள். வஜௌஹரத்துன் மசூனத்துன், வஜௌஹரா, ஜௌஹராவுக்கு அதே அர்த்தம் தான். அல்லது ரத்தினம் என்ற அர்த்தமும் கொடுக்கலாம். ரத்தினம், முத்து, பவளம், ரத்தினம் என்று சொல்றோமா இல்லையா? ஜௌஹரா அப்படின்னு சொன்னா ரத்தினம். மசூனத்துன் அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட. முஸ்லிமான பெண்மணி என்பவள், நீங்க உண்மையிலேயே பாருங்க, அந்த வார்த்தையிலேயே ஒரு முஸ்லிமான ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணை நீங்க பார்க்கும்போது அப்படித்தான். அவங்களுடைய அழகு பாதுகாக்கப்பட்டிருக்கும், ஒழுக்கம் அவ்வளவு அழகா இருக்கும். அவங்கனால அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் ரொம்ப நிறைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வாங்க. அல்லாஹ் அப்படியான பெண்களுக்கு அருள் புரிவானா. துர்ரத்துன் மக்னூனத்துன்,
முஸ்லிமான பெண்மணி மறைக்கப்பட்ட முத்துவை போலாவாள். வஜவ்ஹரத்துன் மசூனத்துன் பாதுகாக்கப்பட்ட ரத்தினம் அவள். ஷர்ரஃபஹல்லாஹு தஆலா முஸ்லிமான அந்த பெண்மணியை ஷர்ரஃப அல்லாஹு தஆலா ஷர்ரஃபஹா அவளை கண்ணியப்படுத்தி உள்ளான், சிறப்புப்படுத்தி உள்ளான். ஷர்ரஃப சிறப்பித்துள்ளான். அல்லாஹு தஆலா அந்த முஸ்லிமான பெண்மணியை சிறப்பித்துள்ளான். எதை கொண்டு சிறப்பித்துள்ளான்? பி அஅஸமி தீனின் மகத்தான மார்க்கத்தை கொண்டு முஸ்லிமான அந்த பெண்மணியை அல்லாஹு தஆலா சிறப்பித்துள்ளான், சங்கைப்படுத்தி உள்ளான், கண்ணியப்படுத்தி உள்ளான். அந்த மார்க்கம் இப்படிப்பட்ட மார்க்கம். தீனுன் யசூனு இர்தஹா அந்த பெண்ணினுடைய மானத்தை, தன்மானத்தை, அந்த பெண்ணினுடைய சிறப்பை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் ஒரு பெண்மணி, முஸ்லிமான பெண்மணி ஒவ்வொரு மார்க்கத்தினுடைய சட்டங்களை, ஒழுக்கங்களை, பண்பாடுகளை கற்று அப்படியே ஆபரணங்களை அணிவதை போல இந்த ஒழுக்கங்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த பெண்மணி தன் மீது அந்த ஒழுக்கங்களை கொண்டு வந்து தன்னுடைய செயல்களை பண்படுத்தும் போது அந்த பெண்மணி சிறப்புக்கு மேல சிறப்பை அடையக்கூடியவளாக இருக்கிறார். அந்த பெண்ணுடைய அந்த மானம் பாதுகாக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். எதன் மூலமாக? இந்த மார்க்கத்தின் மூலமாக. அதைத்தான் அழகா சொல்றாங்க, தீனுன் இந்த மார்க்கம் இருக்கிறது, யசூனு பாதுகாக்கிறது, இர்தஹா அந்த முஸ்லிமான பெண்ணினுடைய மானத்தை பாதுகாக்கிறது. வயஹ்ஃபது அதே அர்த்தம் தான், பாதுகாக்கிறது. ஷரஃபஹா அவளுடைய கண்ணியத்தை, அந்த பெண்ணினுடைய கண்ணியத்தை இந்த மார்க்கம் பாதுகாக்கிறது. வகராமதஹா அவளுடைய கண்ணியத்தை, அவளுடைய மதிப்பை, மதிப்பு எல்லா ஷரஃப் கராம எல்லாத்துக்கும் ஏறத்தால் நெருக்கமான அர்த்தம் தான். மதிப்பு, கண்ணியம், சிறப்பு இவற்றை இந்த மார்க்கம் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. முஸ்லிமான பெண்ணினுடைய கண்ணியத்தை, மதிப்பை, சிறப்பை இந்த மார்க்கம் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. வக்கது திட்டமாக அமரஹ அல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலா அந்த பெண்மணிக்கு கட்டளையிட்டுள்ளான். பி அவாமிர பல கட்டளைகளை கட்டளையிட்டுள்ளான். ஒரு கட்டளை இல்லை, பல கட்டளைகளை அந்த பெண்ணிற்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டுள்ளான். முஸ்லிமான பெண்களுக்கு தான் இந்த பாடம். முஸ்லிம் அல்லாத பெண்களுக்கான பாடம் கிடையாது. அவங்களுக்கு இது அல்லாஹ் யாருக்கு உள்ள விசாலத்தை கொடுத்துள்ளான்னு அவங்களுக்கு இந்த பாடம் ரொம்ப ஏற்புடையதாக, விருப்பத்துக்குரியதாக, இதை கற்று வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும் என்ற பேராவல் கொண்டதாக இருக்கும். முஸ்லிம் அல்லாத, முஸ்லிம்னா அல்லாஹுக்கு கட்டுப்படாத பெண்மணிகளுக்கு இந்த பாடத்தை பார்க்கும்போது பழமைவாதிகள் அல்லது அதாவது பின் கருத்து உள்ளவர்களுடைய பாடம் என்பதான தவறான எண்ணங்களை ஷைத்தான் ஏற்படுத்தலாம். அல்லாஹ் பாதுகாப்பு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வகத் அமரஹ அல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலா அந்த முஸ்லிமான பெண்மணிக்கு பி அவாமிர பல கட்டளைகளை இட்டுள்ளான். என்பகி லஹா அந்த முஸ்லிமான பெண்மணிக்கு அவசியமாகும். அன் தல்தஸிம பிஹா அல்லாஹுடைய அந்த கட்டளைகளை பற்றி பிடித்து நடப்பது. ஃபி லிபாசிஹா அவளுடைய ஆடையிலும், வஃபி ஹைஹத்திஹா அவளுடைய தோற்றத்திலும், வஷக்லிஹா அவளுடைய அமைப்பிலும்,
ஹைஆ ஷக்ல் ரெண்டுக்குமே ஏறத்தாழ ஒரே அர்த்தம் தான், நெருக்கமான அர்த்தங்கள். தோற்றம், அமைப்பு, வடிவம் என்ற அர்த்தமாகும். அவளுடைய தோற்றத்தில், அவளுடைய அமைப்பில் அல்லாஹுடைய கட்டளைகளை பற்றி பிடித்து நடப்பது அவளுக்கு அவசியமாகும். இதன் மூலமாக தக்கூனு அந்த பெண்மணி ஆகுவாள் ஃபீ கிம்மத்தி ஷரஃபி வஸ்ஸியானதி, கண்ணியத்தின் உச்ச நிலையை அவள் அடைவாள். இன்னும் பாதுகாப்பின் சுயானான பாதுகாப்பு, கண்ணியம், பாதுகாப்பு இவற்றின் உச்ச நிலையை அந்த பெண்மணி அடைவாள், உச்ச நிலைக்கு செல்வாள். சுப்ஹானல்லாஹ். ஒரு முஸ்லிமான பெண்மணி என் ரப்பு எனக்கு என்ன கட்டளையிட்டுள்ளார் என்பதை சிந்தித்து அந்த ரப்பினுடைய கட்டளைகளை படித்து அதை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரும்போது அந்த பெண்மணியினுடைய சிறப்பு என்பது அது அதிகமாகிக் கொண்டே போகும். அந்த பெண்ணினுடைய பாதுகாப்பு என்பது அதிகமாகிக் கொண்டே போகும். சுப்ஹானல்லாஹ். அந்த பெண்ணிட்ட அவ்வளவு அற்புதமான ஒழுக்கம் இருக்கும், அவ்வளவு அற்புதமான பேணுதல் இருக்கும், அவ்வளவு அற்புதமான இறைவனின் பக்கம் நெருங்கிய நிலை இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஃபல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹு தஆலா, ஃபல்லாஹு அஸ்ஸ வஜல், மிக கண்ணியமானவனான கம்பீரமானவனான அல்லாஹு தஆலா அவன்தான் காலிகுஹா, அந்த பெண்ணை படைத்தவன். வஹுவல் அலீம், அவன்தான் மிக அறிந்தவன். பிமா யுஸ்லிஹுஹா, அந்த பெண்ணை சீர்படுத்தக்கூடியதையும், வயஸ்லிஹு லஹா, வயஸ்லிஹு லஹா, அந்த பெண்ணுக்கு எது நல்லதாக அமையுமோ அவற்றையும் அவன்தான் அறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலா அவன்தான் அந்த பெண்ணை சீராக்கக்கூடியதையும், அந்த பெண்ணை பண்படுத்தக்கூடியதையும், அந்த பெண்ணுக்கு எது நலவாக இருக்குமோ அவற்றையும் மிக அறிந்தவனாக அல் அலீமாக அவன்தான் இருக்கின்றான். அப்படியான ஹாலிகான அலீமான அந்த பெண்ணை படைத்தவனான, அந்த பெண்ணிற்கு எது நல்லதோ அவற்றை அறிந்தவனான, அந்த பெண்ணை சீர்படுத்தக்கூடியவற்றை அறிந்தவனான அல்லாஹ் ஃபஹுவல் காயிலு சுப்ஹானா, அவன்தான் பின்வரக்கூடிய இந்த வசனத்தை கூறியவனாக இருக்கிறான். அவன் கூறுகிறான், அலா, அறிந்து கொள்ளுங்கள், யஅலமு, அவன் அறிகிறான், யஅலமு மன் ஹலக, படைத்தவனான அவன் அறிகிறான், வஹுவல் லதீஃபுல் ஹபீர், அவன் மிக நுட்பமானவன், ஆழ்ந்து அறிபவனாக இருக்கிறான். சூரா அல் முல்க் 14வது வசனம். அலா யஅலமு மன் ஹலக வஹுவல் லதீஃபுல் ஹபீர், அறிந்து கொள்ளுங்கள், படைப்பாளனாகிய அவன் அறிகிறான், அவனுக்கு தெரியும், அவன்தான் படைத்தவன், அவன் மிகவும் நுட்பமானவன், நுட்பமாக அறியக்கூடியவன். அல் ஹபீர், ஆழ்ந்து சூழ்ந்து அறியக்கூடியவன். ஃபமன் அராதத், எந்த முஸ்லிமான பெண்மணி அந்நஜாத்த, ஈடேற்றத்தை நாடுகிறாளோ, வல் ஃபௌஸ, வெற்றி பெறுவதை, வெற்றி அடைவதை நாடுகிறாளோ, வஸ்ஸஆதத ஃபித் துன்யா வல் ஆখিরা, இம்மையிலும் மறுமையிலும், அஸ்ஸஆதா அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கை, இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை எந்த பெண்மணி நாடுகிறாளோ, எந்த முஸ்லிமான பெண்மணி நாடுகிறாளோ, ஃபஅலைஹா, அப்படியான முஸ்லிமான பெண்மணிக்கு அவசியமாகும், கட்டாயமாகும், கடமையாகும், அல் முசாரஅத்து, விரைந்து செயல்படுவது. எதில் விரைந்து செயல்பட வேண்டும்? 3 விஷயங்கள். ஒன்னாவது, 1 2 3 3 விஷயங்கள். ஒன்னாவது, பி இம்திசாலி மா அமரஹ அல்லாஹு பிஹி, எதை கொண்டு அல்லாஹு தஆலா
அந்த பெண்மணிக்கு கட்டளையிட்டுள்ளானோ அதை பின்பற்றி நடப்பதில் விரைந்து செயல்படுவது அந்த பெண்ணின் மீது கட்டாயமாகும். எந்தெந்த காரியங்களை விட்டும் அல்லாஹு தஆலா அந்த பெண்மணியை தடுத்துள்ளானோ அந்த காரியங்களை விட்டெல்லாம் அந்த பெண்மணி விலகிக் கொள்வதன் மூலமாக விரைந்து செயல்படுவது அந்த பெண் மீது அவசியமாகும், கட்டாயமாகும். அல்லாஹு தஆலாவிற்கு அவள் முற்றிலுமாக கட்டுப்படுவது, தன்னை ஒப்படைத்து விடுவது, பில் இன்கியாதி வத்தாஅதி, கீழ்ப்படிவதின் மூலமாக, பணிவதின் மூலமாக, அல்லாஹுடைய கட்டளைகள், அல்லாஹுடைய விலக்கல்கள் இவற்றை செயல்படுத்துவதில் முற்றிலுமாக தன்னை ஒப்படைத்தவளாக விரைவது, கீழ்ப்படியக்கூடியவளாக இந்த அல்லாஹுடைய கட்டளையின் பக்கமாக தன்னை ஒப்படைத்து விரைவது அந்த பெண் மீது அவசியமாகும். கீழ்ப்படிதல், தன்னை பணிந்தவளாக ஆக்கிக் கொள்ளுதல், கட்டுப்படுவதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே தன்னை ஒப்படைத்தல். அப்படியே அல்லாஹுக்கு நான் கட்டுப்பட்டு விடுகிறேன், என் ரப்புக்கு நான் கட்டுப்பட்டவள், என்னை படைத்த படைப்பாளனுக்கு நான் முற்றிலும் கீழ்ப்பட்டவள், அதன் மூலமாக நான் ஒரு முஸ்லிமான பெண்ணாக இருப்பேன். முஸ்லிம்னா என்னது? அல்லாஹ்விடத்துல தன்னை முற்றிலுமாக கட்டுப்பட்ட நிலைக்கு கொண்டு போனவள். கமா கால சுப்ஹானஹு, அல்லாஹு தஆலா சொல்வதை போல, மிக பரிசுத்தமானவனான அல்லாஹ் கூறுவதை போல, அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப் 36வது வசனத்தில் கூறுகிறான், வமா கான லிமுஃமினின், முஃமினான ஆணுக்கு உரிமை இல்லை, வலா முஃமினத்தின், முஃமினான பெண்ணிற்கு உரிமை இல்லை. எதற்கு உரிமை இல்லை? இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா, அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டால், ஒரு விஷயத்தை தீர்ப்பு செய்து விட்டால், ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அவர்களுடைய காரியத்தில் வேறொரு விருப்பம் கொள்வது, வேறொரு கருத்து கொள்வது, விருப்பம் கொள்வது அவர்களுக்கு உரிமை இல்லை, ஆகுமானதாக இல்லை. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தை தீர்ப்பு செய்து விட்டால், அதில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லிவிட்ட, தீர்ப்பு செய்துவிட்ட விஷயத்தில் வேறொரு அபிப்பிராயம் கொள்வதற்கு எந்த ஒரு முஃமினான ஆணிற்கும் எந்த ஒரு முஃமினான பெண்ணிற்கும் அதிகாரம் இல்லை என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டினார். அதுல இன்னொரு அபிப்பிராயம் கொள்ளலாமே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இப்படி சொல்லி இருக்கிறாங்க, ஆனா என்னுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்வதற்கு எந்த மூமினுக்கும், எந்த மூமினான ஆணிற்கும் பெண்ணிற்கும் உரிமை இல்லை. وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ, யார் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும், وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ, யார் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ, فَقَدْ ضَلَّ ضَلَالًا مُبِينًا, அவர் தெளிவான வழிகேட்டு விட்டார். தெளிவான வழிகேட்டில் அவர் சென்று விட்டார். அல்லாஹ் பாதுகாப்பான. மிக முக்கியமான ஒரு வசனம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இப்படி நடங்கன்னு சொல்லிட்டாங்களா, அதுல போய் கொஞ்சம் நான் இப்படி நடந்துக்கிறேனே, அப்படி செஞ்சுக்கிறேனே என்று வேறொரு அபிப்பிராயம் கொள்வதற்கு மூமினான ஆணிற்கும் பெண்ணிற்கும் அறவே அனுமதி என்பது, உரிமை என்பது கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் நம்மை படைத்த படைப்பாளன், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த படைப்பாளனால் நமக்கு வழிகாட்டுவதற்காக, நன்மையான காரியத்தின் பக்கம் வழிகாட்டுவதற்காக,
தீமையான காரியங்களை விட்டு நம்மை விலக்கி வைப்பதற்காக அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர். அல்லாஹுக்கும் அந்த இறை தூதருக்கும் கட்டுப்படுவது முஃமினான ஆணிற்கும் முஃமினான பெண்களுக்குமான செயலாக இருக்கிறது. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேறொரு அபிப்பிராயம் கொள்ளக்கூடிய நிலை இருக்காது. மிக முக்கியமான ஒரு வசனம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனத்தின் காரணமாகத்தான் நாம இந்த முபாரக்கான தொடரிலே பயணிக்க இருக்கின்றோம். இந்த முபாரக்கான அருள் பெற்ற இந்த தொடரிலே நாம் பயணிக்க இருக்கின்றோம். سنتطرق في هذه السلسلة المباركة إلى ما ينبغي أن يكون عليه لباس المرأة المسلمة الصالحة. ஒரு சாலிஹான முஸ்லிமான பெண்ணினுடைய ஆடை இருப்பது எவ்வாறு இருப்பது அவசியமாகுமோ அப்படியான விஷயத்தை போதிக்கக்கூடிய முபாரக்கான இந்த தொடரிலே நாம் பயணிக்க இருக்கின்றோம். அதே போல முஸ்லிமான பெண்களுக்கு மத்தியில், நடுநிலையான பெண்களுக்கு மத்தியில் பரவி இருக்கக்கூடிய ஆடை அணியும் விஷயத்தில் பரவி இருக்கக்கூடிய அல்லதி லைஸ லஹு ஸிலத்துன் பில் லிபாஸி ஷர்இ, மார்க்கம் காட்டக்கூடிய ஆடையுடன் தொடர்பு இல்லாத பல முஸ்லிமான பெண்களுக்கு மத்தியில் காணப்படும் இந்த ஆடை கலாச்சாரத்திலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருப்பதற்காக இந்த தொடரில் நாம் பயணிக்க இருக்கின்றோம். உதாரணமாக, மிம்மா ஃபீஹி தஷப்புஹும் பில் காஃபிராத்தி ஸாகிதாத், விழுந்துவிட்ட பாவங்களில் ஆபத்துகளில் விழுந்துவிட்ட நம்ம பார்க்கிறோம். காஃபிரான இறை நிராகரிக்கக்கூடிய அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஏராளமான பெண்மணிகள் எதுல போய் விழுந்துட்டாங்க தெரியுமா? நிறைய பாதிப்புகளை விழுந்துட்டாங்க. ஆடை கலாச்சாரத்தில் சீரழிந்த ஒரு கலாச்சாரத்தை அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய காரணத்தினால் ஆபத்துகளுக்கும் அநியாயங்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களாக ஏராளமான காஃபிரான பெண்மணிகள் விழுந்து விட்டார்கள். ஆபத்துகளிலும் அநியாயத்திலும் கருப்பளிப்பிலும் விழுந்து விட்டார்கள். அப்படியான காஃபிரான பெண்களுக்கு ஒப்பாகக்கூடிய மார்க்கத்துக்கு முரணான, அதாவது மார்க்கம் காட்டக்கூடிய ஆடை கலாச்சாரத்திற்கு தொடர்பில்லாத சில முஸ்லிம் பெண்களிடத்துல காணப்படக்கூடிய ஆடை கலாச்சாரத்திலிருந்து விலகி கொள்வதற்காக, தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி இந்த முபாரக்கான தொடரிலே நாம் பயணிக்க இருக்கின்றோம். நஸ்அலுல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்கிறோம், அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிறோம், அஸ்ஸலாமத்த வல் ஆஃபியத்த, சாந்தியையும் ஆரோக்கியத்தையும் நாம் கேட்கிறோம். எனவே ஃபனதுஊகி உக்தி அல் முஸ்லிமா அஸ்ஸாலிஹா, முஸ்லிமான சாலிஹான என்னுடைய சகோதரியே, உன்னை நாம் அழைக்கிறோம். லி முதாபஅத்தி ஹாதிஹி சில்சிலா, இந்த சில்சிலா இந்த தொடரிலே தொடர்ந்து நீங்க பயணிக்க உங்களை நாம் அழைக்கிறோம். நஸ்அலுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்கிறோம். ஐயன்ஃபஅனா வ இய்யாகி பிஹா, நமக்கும் உங்களுக்கும் இந்த தொடரின் மூலமாக நல்ல பயனை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிறோம். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நாம ஏராளமான காஃபிரான இறை நிராகரிக்கக்கூடிய, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய பெண்களிடத்துல நாம காணக்கூடிய ஆபத்துகள்னு பார்த்தோம் சொன்னா நிறைய ஆபத்துகள் காணப்படுகிறது. குடும்பவியலில் குடும்ப பிரச்சனைகள், விவாகரத்துகள்,
கற்பழிப்புகள், அவங்களுடைய கருப்பு பாதுகாப்பு இல்லாத நிலைகள், எவ்வளவு விஷயங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவங்களுக்கு சரியான வழிகாட்டக்கூடிய வேதம் இல்லை. அவங்கள்ட்ட வேதம் இல்லை. அவங்க ஒழுக்கமா அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்க ஏதாவது படிச்சாதான். அது படிக்காத காரணத்தினால, சரியான வழிகாட்டக்கூடிய வேதம் இல்லாத காரணத்தினால, சரியாக வழிகாட்டக்கூடிய தூதரினுடைய வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால அவங்க தடுமாறி கிடக்குறாங்க. எதை ஃபாலோ பண்ணணும்னு தெரியல அவங்களுக்கு. எது சரி எது தவறுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா முஸ்லிமான பெண்களுக்கு அப்படி அல்ல. நமக்கு இறைவன் வழிகாட்டுகிறார். நமக்கு எது நல்லது, எது கெட்டது, எது நல்லது என்பதை அல்லாஹ் வழிகாட்டுகிறான், எது கெட்டது என்பதை அல்லாஹு தாலா அதை விட்டு தவிர்த்து கொள்ள வழிகாட்டுகிறான். பாருங்க, உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள்னு அல்லாஹ் வழிகாட்டுகிறான். ஏன்? பார்வையை உயர்த்துவதன் மூலமாக, அந்நிய ஆண்களை பார்ப்பதன் மூலமாக, அந்நிய பெண்களை பார்ப்பதன் மூலமாக ஏராளமான பாதிப்புகள் ஏற்படுகிறது. அதே போல ஆடை கலாச்சாரத்திலும் பேசுவதிலும் எப்படி பேசணும் என்ற முறைகளை இறைவன் கற்றுத் தருகிறான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். ஆனா இவ்வாறான வழிகாட்டுதல் என்பது காஃபிரான, இறைவனை மறுக்கக்கூடிய பெண்களுக்கு கிடையாது. எனவே அந்த பெண்கள், காஃபிரான ஆண்கள், இறைவனை மறுக்கக்கூடிய, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத ஆண்கள் பெண்கள் தடுமாற்றத்தில் வாழ்கிறார்கள். எது சரி எது தவறுன்னு அவங்களுக்கு சரியா தீர்மானிக்க முடியல. ஆனால் நமக்கு அப்படி அல்ல. எது சரி என்பதை இறைவன் நமக்கு அழகாக தீர்மானித்து அழகாக வழிகாட்டுகிறான், கட்டளை இடுகிறான். எது தவறு என்பதை நம்முடைய இறைவன் நமக்கு அழகான முறையில் எச்சரிக்கை செய்கிறான், வழிகாட்டுகிறான். அதை பின்பற்றி நடக்கும்போது நல்ல ஒரு பாதுகாப்பையும் மேன்மையும் அல்லாஹு தாலா நமக்கு கொடுக்கிறான். நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கிறான். அதற்காகத்தான் இந்த தொடரை நாம் என்ன செய்கிறோம்? கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த தொடரின் மூலமா நல்ல பயனை தருவானாக. ஏதேனும் இன்றைய வகுப்பில் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். ஒரு நிமிடம் நாம காத்திருப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். லிபாஸ்ன்னு சொன்னா ஆடை, எழுதி கொள்ளுங்க. லிபாஸ். وَجَعَلْنَا اللَّيْلَ لِبَاسًا. இதே வார்த்தை அல்லாஹு தாலா இரவுக்கு பயன்படுத்துகிறான். இரவை ஆடையாக, லிபாஸ். وَجَعَلْنَا اللَّيْلَ لِبَاسًا. இரவை ஆடையாக நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறான். அதே போல கணவன் மனைவியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ஹுன்ன, அந்த பெண்மணிகள் ஆண்களுக்கு லிபாஸாகவும், ஆண்கள் கணவன்மார்கள் அந்த மனைவிமார்களுக்கு லிபாஸ் ஆடையாகவும் இருக்கிறார்கள். ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன என்று அல்லாஹு தாலா சஹாபாக்களை பார்த்து கூறி காட்டுகிறார். நோன்பினுடைய காலகட்டத்தில் கணவன் மனைமார்களுக்கு தேவையான அந்த சட்டத்தை அல்லாஹ் தாலா விவரிக்கும் போது இந்த வார்த்தையை கூறி காட்டுகிறார். ஒரு முஸ்லிமான பெண்மணி, முஸ்லிமான தன் கணவனுக்கு லிபாஸ், ஒரு பாதுகாப்பாக இருக்கிறாள், தவறிலிருந்து பாதுகாக்கக்கூடியவளாக இருக்கிறாள். தன்னுடைய கணவனுக்கு ஒரு ஆடையை போல மிகவும் தேவை உள்ளவளாக அவள் இருக்கிறாள் என்ற கருத்துக்களை எல்லாம் அறிஞர்கள் கூறுகிறார்கள். அந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தை இந்த லிபாஸ் தான். லிபாஸ், ஆடை. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சந்தேகங்கள் ஏதும் கேட்கப்படவில்லை. இன்றைய வகுப்பில் நாம் கற்றுக்கொண்ட சில வார்த்தைகளையும் எழுதி கொள்ளுங்க. பல வார்த்தைகள் இடம்பெற்றது. துர்ரத்துன், முத்து, ஜவ்ஹரா, ரத்தினம், மக்னூன, மறைக்கப்பட்ட,
மசூன பாதுகாக்கப்பட்ட, இர்துன் மானம், அராப் மானங்கள் என்ற அர்த்தமாகும். வனஹ்திர வனஹ்திரு நாம் தவிர்ந்து கொள்வோம், நாம் எச்சரிக்கையாக இருப்போம் என்ற அர்த்தமாகும். பைனன மத்தியில், இன்தஷர பரவி விட்டது, பைன அவுசாத்தில் முஸ்லிமாத் முஸ்லிமான பெண்களுக்கு மத்தியில். அவுசாத்துன்னு சொன்னா நடுநிலையான, பல நடுநிலையான பெண்களுக்கு மத்தியில் பார்த்தோம்னு சொன்னா அவங்களுடைய ஆடை கலாச்சாரத்தில் இஸ்லாத்தினுடைய மார்க்கம் காட்டக்கூடிய லிபாஸுக்கு தொடர்பில்லாத ஆடை அணிதல் என்பது பெரும்பாலான முஸ்லிமான பெண்களுக்கு மத்தியில் பரவிவிட்டது. அதிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்வதற்காக தவிர்ந்து கொள்ள இருக்கிறோம். தவிர்ந்து கொள்ளதான் இந்த தொடரை நாம் படிக்கிறோம். அல் காஃபிராத்து ஸாகிதாத், ஆபத்துகளில், இன்னல்களில், ஒழுக்க சீர்கேடுகளில் விழுந்துவிட்ட, அல்லாஹுவை மறுக்கக்கூடிய பெண்மணிகள். அஷப்புன்னு அவர்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய ஆடை கலாச்சாரம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதோட நம்ம இந்த பாடத்தை நிறைவு செய்து கொள்வோம். அதே போல நஜாத் ஈடேற்றம், ஃபௌஸ் வெற்றி, ஃபௌசான் வெற்றியாளர், ஃபவாஸ் இந்த மாதிரியான பேர்கள்லாம் இங்கிருந்து வந்ததுதான். சஆதா மகிழ்ச்சியான வாழ்க்கை, சயீத் மகிழ்ச்சியானவர், சுஆத் மகிழ்ச்சியான பெண்மணி, நல்லவள் என்ற அர்த்தம் எல்லாம் இதற்கு உண்டு. அல் முசாரஅ அப்படின்னா விரைந்து செயல்படுதல், இம்திசால் முன்மாதிரியாக நடக்குதல், இஜ்தினாப் தவிர்ந்து கொள்ளுதல், இஸ்திஸ்லாம் ஒப்படைத்தல், அப்படியே நாம சரண்டர் ஆகுதல், நம்மளே முற்றிலுமாக ஒப்படைத்தல், கட்டுப்படுதல் என்ற அர்த்தமாகும். ஹியரா அப்படின்னு சொன்னா அபிப்பிராயம் கொள்ளுதல், வேறொரு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தல் என்ற அர்த்தமெல்லாம் அதுக்கு உண்டு. சுப்ஹான் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். முடித்துக் கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.